இந்த சம்மில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லா சிஜிஎஸ் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க கிராம்னு, ரைட்? இப்போ 1 கிராம் ஆஃப் ஸ்டீம் இஸ் மிக்ஸ்டு வித் 1 கிராம் ஆஃப் ஐஸ், தென் த ரிசல்டன் டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர். நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். கியூக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது ஹீட்டுக்கு, எம்எல் கியூஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? டெல்டினா சென்டிகிரேட் கெல்வினா மாற்றணும் அவசியம் கிடையாது, டீனா தான் மாற்றணும். சரி, ஃபஸ்ட்டு இதில் ஏன் டெம்பரேச்சர் இல்லை? ஏன்னா இது லேடன் ஹீட், இது ஸ்டேட்டு மாறுறதுக்காக உண்டான ஃபார்முலா, இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? 0 டிகிரி சென்டிகிரேடில் உள்ள ஐஸு 0 டிகிரி சென்டிகிரேடில் உள்ள வாட்டராக மாறும். அப்போ ஸ்டேட் மாறுறப்ப டெம்பரேச்சர் உங்களுக்கு மாறாது. சரி, ஐஸோட லேடன் ஹீட் எவ்வளவு? 80. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கியூஸ் ஈக்குவல் டு ஐஸோட மாஸ் எவ்வளவு? 1 கிராம், ரைட்? இன்ட்டு லேடன் ஹீட் ஐஸுக்கு எவ்வளவு? 80. அப்போ 80 கலோரி. ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு 0 டிகிரி சென்டிகிரேடில் உள்ள வாட்டரு எவ்வளோவா மாறும்? 100 டிகிரி சென்டிகிரேடில் உள்ள வாட்டராக மாறும். இப்போ பாருங்கள், டெம்பரேச்சர் ஏறிடுச்சு. அப்போ டெம்பரேச்சர் ஏறிச்சுன்னா இந்த ஃபார்முலா தானே. அப்போ கியூஸ் ஈக்குவல் டு எம் எவ்வளவு? 1, அதே 1 கிராம் தான். எஸ் எவ்வளவு? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, இதுக்கு வாட்டருக்கு அதுவும் 1 தான் சிஜிஎஸ் யூனிட்டில். டெம்பரேச்சர் எவ்வளவு? 100 டிகிரி. அப்போ எவ்வளோ கலோரி வருது? 100 கலோரி. அப்போ டோட்டலாக எவ்வளோ தேவைப்படுது? 180 கலோரி தேவைப்படுதுப்பா. ஆனால் ஸ்டீமோட லேடன் ஹீட் பார்த்தீங்கன்னா 540. ஓகேங்களா? ஆனால் நமக்கு தேவை எவ்வளவு? 180. அப்போ இதோட நம்ம ஸ்டாப் ஆகிக்கிறோம். அப்போ நம்ம ஃபைனல் டெம்பரேச்சர் என்னவாக தான் இருக்க முடியும்? 100.